அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ டியூட்டோரியல் அதாவது மாஸ்டரிங் SwiftUI டெவலப் ஆப்ஸ் ஃபார் ஆப்பிள் டிவைசஸ். இந்த டியூட்டோரியலில் நீங்கள் இமேஜ் ஹரிசாண்டல் இமேஜ் கேரசல் அதாவது ஹரிசாண்டல் இமேஜ் ஸ்லைடர் ஆப்ஸ் டெவலப் பண்ண போகிறீங்க. இந்த ஆப்ஸ் டெவலப் பண்ணும்போது நீங்கள் இந்த ஆப்ஸ் டெவலப் பண்ணி நீங்கள் முடிக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்கோட்லேயும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் வந்துடும். இதை தொடர்ந்து பாருங்கள். இந்த ஆப்ஸ் டெவலப் பண்ணி முடிஞ்சால் நிறைய ஆப்ஸ் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் ப்ரோக்ராமிங்க்கு நியூவாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்விஃப்ட் லாங்குவேஜ் தெரியலைன்னா நான் அஃபிஷியல் லிங்க் இங்கே கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் போய் ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங்கை கற்றுக்கிடலாம். அது ஸ்விஃப்ட் அஃபிஷியல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதில் பேசிக் ஆப்ரேட்டர்னால் என்ன, பேசிக்ஸ்னால் என்ன, வேரியபிள்னால் என்ன, லூப்ஸ்னால் என்ன, ஃபார் ஈச் லூப்ஸ் என்ன, எல்லாத்தையுமே கற்றுக்கிடலாம். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்கோடு ப்ளே கிரவுண்டில் இதை கற்றுக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ப்ளே கிரவுண்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். எக்ஸ்கோடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்கோடில் ஃபைல் நியூ ப்ளே கிரவுண்ட் ப்ராஜெக்ட் iOS. இது டிஃபால்ட்டாக மை ப்ளே கிரவுண்டுன்னு ஒரு நேம் கொடுத்துருக்கிறது. நீங்கள் வேணால் எந்த நேம்னாலும் இந்த ப்ளே கிரவுண்டுக்கு கொடுத்துக்கலாம். நான் இதை சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. மை ப்ளே கிரவுண்ட் அப்படிங்கிறத அப்படியே ஐ எம் லீவிங் ஆஸ் இட் இஸ். என் டெஸ்க்டாப்பில் இந்த கோடை நான் ஸ்டோர் பண்ணுறேன், க்ரியேட் பண்ணிட்டேன். இதுதாங்க டிஃபால்ட் ப்ளே கிரவுண்ட் பேனல். இந்த பேனலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கோடிங்கை நீங்கள் டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை இம்மீடியட்டாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ நான் இந்த பேனல் கீழே ஒரு பேனலில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது டீபக் பேனல், அவுட்புட் பேனல். இதில் இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமில் டிஃபால்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா, வேர் கிரீட்டிங் ஹலோ ப்ளே கிரவுண்டுன்னு இருக்குது. அது ஒன்றுமே அவுட்புட் வராது. ஏன்னா நம்ம எதையுமே பிரிண்ட் பண்ணலை. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு சே த பிரிண்ட் கிரீட்டிங்ஸ் அப்படிங்கும்போது ஹலோ ப்ளே கிரவுண்டுன்னு வரும். இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன். வெல்கம் டு மாஸ்டரிங் SwiftUI. மறுபடியும் அந்த பிரிண்ட் கிரீட்டிங்னு போடும்போது அந்த அவுட்புட் சேஞ்ச் ஆகிரும். இதை நீங்கள் இன்னும் நிறையா நீங்கள் இந்த அஃபிஷியல் டாக்குமெண்ட்டை ரெஃபர் பண்ணி எல்லா இதையுமே இந்த ப்ளே கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ளே கிரவுண்டு இந்த டுட்டோரியலில் நான் ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டீச் பண்ண போகிறதில்ல. அதுக்கு நான் செப்பரேட்டாக ஸ்விஃப்ட் லாங்குவேஜ் ஃபார் பிகினர்ஸ்னு ஒரு ஆடியோ ஒரு டுட்டோரியல் ரிலீஸ் பண்ண போகிறேன். அதில் நீங்கள் கற்றுக்கலாம். மீன் டைம் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லேயே நீங்கள் ஸ்விஃப்ட் அஃபிஷியல் டாக்குமெண்ட்டையே நீங்கள் கோ த்ரூ பண்ணி ப்ளே கிரவுண்டை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அதை இன்டராக்டிவ் ப்ரோக்ராமிங்கில் கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை நல்லா கற்றுக்கிடலாம். அதை லேர்ன் பண்ணுங்கள். அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை எல்லாத்தையுமே ப்ளே கிரவுண்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இம்மீடியட்டாக நீங்கள் அதனுடைய ரிசல்ட் என்ன, இதில் ஃபங்க்ஷன்னா என்ன, லூப்னா என்ன, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் என்ன வேரியபிள்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்னென்னு நிறைய விஷயங்களை அது அந்த டுட்டோரியல் வெரி இன்டராக்டிவ் டுட்டோரியல். அதை கோ த்ரூ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த SF சிம்பிள்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். அதனுடைய லிங்க்கை நான் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த சிம்பிள்ஸை ஹெவியாக நம்ம ஆப்ஸ் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம அதை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். SF சிம்பிள்ஸில் எல்லா டைப் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்குது. அதை எவ்வளவு நாளும் என்லார்ஜ் பண்ணலாம். அது வெக்டர் கிராஃபிக்ஸ், அதனுடைய கலரை சேஞ்ச் பண்ணலாம். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி யூ மஸ்ட் இன்ஸ்டால் த SF சிம்பிள்ஸ் 5. SF சிம்பிள்ஸ் 5 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஸ் டெவலப்பர் ஃபாண்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபாண்ட்ஸினுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதுதான் டிஃபால்ட் ஃபாண்ட்டு. நீங்கள் அந்த ஃபாண்ட்டை தான் உங்கள் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு நான் அடுத்த செக்ஷனில் அந்த டைப்போகிராஃபிக்கு எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது. நமக்கு இப்போ தேவை தமிழ் தான். நம்ம இந்த கோர்ஸுக்கு தேவை இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸு. அதனால் டவுன்லோட் SF ப்ரோ பண்ணிக்கோங்க. காம்பேக்டை டவுன்லோட் பண்ணுங்கள். மோனோ டவுன்லோட் பண்ணுங்கள். அப்புறம் நியூயார்க் ஃபாண்ட்டையும் டவுன்லோட் பண்ணணும். இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக நீங்கள் அதை பண்ணியே ஆகணும். அப்புறம் இந்த டுட்டோரியலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ்
அதை வந்து நான் வந்து அந்த லிங்கை கொடுத்துருக்குறேன். அந்த அசட்ஸை எல்லாத்தையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஆப்ஸை டெவலப் பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் வந்து Xcode ஓப்பன் பண்ணிக்கோங்க. Xcode வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபோல்டர்லேருந்து ஓப்பன் பண்ணலாம். அப்புறம் வந்து ஸ்பாட்லைட் சர்ச்சில் வந்து சர்ச் பண்ணியும் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் லான்ச் பேடில் போயும் Xcode ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் த Xcode. இப்போ நியூ ப்ராஜெக்ட் வந்து இந்த வெல்கம் ஸ்க்ரீனில் இருந்தும் க்ரியேட் பண்ணலாம். Xcodeல போய் நீங்கள் வந்து நியூ ஃபைல் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு க்ரியேட் பண்ணலாம். எனிவே நம்ம வந்து இப்போ வந்து இந்த வெல்கம் ஸ்க்ரீன்லேருந்தே க்ரியேட் பண்ணலாம். செலக்ட் iOS ஆப், அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து ப்ராடக்ட் நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங் இமேஜஸ் அப்படிங்கிற ஒரு நேமை கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுக்கலாம். இந்த டீம் வந்து நான் வந்து என்னுடைய ஆப்பிள் ஐடியை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் உங்கள் ஆப்பிள் ஐடியை இதில் டீமில் செலக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து நன் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து ரியல் டிவைசஸில் வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பிள் ஐடி இருந்ததுன்னா அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆர்கனைசேஷன் ஐடென்டிஃபையர் வந்து என்னுடைய வெப்சைட்டினுடைய டிஎன்எஸ்னுடைய ரிவர்ஸ் ஆர்டர் smstechnologypark.com அப்படிங்கிறது என்னுடைய சைட்டு. அதை வந்து com.smstechnologypark அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். இது வந்து ஸ்டாண்டர்டு. அப்புறம் பண்டில் ஐடென்டிஃபையர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆர்கனைசேஷன் ஐடென்டிஃபையர் ப்ளஸ் ப்ராடக்ட் நேம், இட் ஷுட் பி யூனிக். அப்புறம் வந்து இன்டர்ஃபேஸஸ் வந்து நான் என்ன செலக்ட் பண்ணுறேன், SwiftUI. அப்புறம் லாங்குவேஜ் வந்து ஸ்விஃப்ட், ஒன்லி வந்து SwiftUIக்கு ஒரே லாங்குவேஜ் தான் அவைலபிள். ஸ்டோரேஜ் வந்து நம்ம வந்து we are not going to use any Swift data or core data, அதனால் நான் வந்து நன் அப்படின்னு கொடுத்துட்றேன். இன்க்ளூட் டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருந்ததுன்னா அதை டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து மாஸ்டரிங் SwiftUI அப்படின்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணியிருக்கேன் என் டெஸ்க்டாப்பில். அதில் இந்த ஆப்ஸை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இந்த நியூ ஃபோல்டரை யூஸ் பண்ணி அதில் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கிரியேட் ஜிட் ரிப்போசிட்டரி ஆன் மை மேக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஒரு வேளை செலக்ட் ஆகிருந்ததுன்னா டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அதை இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. செலக்ட் கிரியேட், இதுதாங்க Xcodeனுடைய ஐடியினுடைய டிஃபால்ட் இன்டர்ஃபேஸு. அதாவது இதுதான் டிஃபால்ட் Xcode ஐடியினுடைய இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸை வந்து நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ராஜெக்ட் நேவிகேட்டர். இந்த ப்ராஜெக்ட் நேவிகேட்டரில் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஃபைல்ஸு, அசட்ஸு, இமேஜஸ், வீடியோஸ் ஏதாவது ஆட் பண்ணிங்கன்னா அந்த நேவிகேட்டரில் வந்து நீங்கள் வந்து இதை கோத்ரூ பண்ணிக்கலாம். இது வந்து கோடு எடிட்டர். இந்த கோடு எடிட்டரில் தான் நம்ம வந்து கோட் டைப் பண்ண போகிறோம். நம்ம டிஃபால்ட் கோடு வந்து கண்டென்ட் வியூ வந்து Xcode வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் பண்ணியிருக்குது. இதில் வந்து இந்த இமேஜ் வந்து குளோப், சிஸ்டம் நேம் குளோப் அப்படிங்கிறது வந்து SF சிம்பிள்ஸ். அது வந்து நீங்கள் வேணும்னா SF சிம்பிள்ஸ்லேருந்து மாற்றிக்கிடலாம். உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். இல்லை இந்த என்டையர் கோடை டிலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூ கேன் ரீக்ரியேட் யுவர் ஓன் கோடு. இது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது SF சிம்பிள்ஸ். இந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போ வந்து ஹோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி நேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து இந்த குளோப் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்கள் ப்ரிவியூவை பார்த்தீங்கன்னா அந்த குளோப் இமேஜ் மாறி இப்போ வந்து இந்த ஹோம் இமேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போது இது வந்து டீபக் பேனல். இது வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் கோடில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு பண்ணிங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்ன வேல்யூ வருது என்னன்னு பார்த்துக்கலாம். இது வந்து இன்ஸ்பெக்டர் பேனல். இது வந்து இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து இமேஜினுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணணும். இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மாடிஃபையர்ஸ். இந்த மாடிஃபையர்ஸை இதுதான் டிக்ளரேட்டிவ் சின்டாக்ஸ் அப்படிங்கிறதும் இதுதான். இந்த மாடிஃபையர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டினுடைய ப்ராப்பர்ட்டியும் சேஞ்ச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜினுடைய ப்ராப்பர்ட்டி, டெக்ஸ்டினுடைய ப்ராப்பர்ட்டியாக சேஞ்ச் பண்ணுறோம். இப்போது நான் அந்த இமேஜை வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் ரீசைஸபிள் அப்படிங்கிற ஒரு மாடிஃபையரை யூஸ் பண்ண உடனே அந்த இமேஜினுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆக்வேர்டாக இருக்குது, ஒரு சங்கியாக இருக்குது. அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரீசைஸபிளில் வந்து நான் வந்து ஸ்கேல்டு டு ஃபிட் அப்படிங்கிற ஒரு மாடிஃபையரை வந்து யூஸ் பண்ணுறேன் நான்.
அது வந்து இந்த இமேஜை வந்து கரெக்டான பொசிஷனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். இப்போது இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஸ்பெக்டர் பேனலில் போய் பார்த்தீங்கன்னா இமேஜினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து மாற்றலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து மாடிஃபையரை டைப் பண்ணி இப்போ பாருங்கள், இமேஜ் ஸ்கேல் வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து லார்ஜ் அப்படின்ருக்கு. அதை நான் மீடியமாக சேஞ்ச் பண்ணோம்னா இம்மீடியட்டாக அந்த எஃபெக்ட் வந்து அந்த கோடுலேயும் மாறிடும். ஸோ மறுபடியும் நான் லார்ஜே மாற்றிட்டேன். நான் இப்போ வந்து டெக்ஸ்ட் ஃபில்ட்ரு ஹலோ வேர்ல்டு, ஓகே, இதை வந்து நான் வந்து இன்ஸ்பெக்டரில் போய் இதை வந்து நான் லார்ஜ் டைட்டில் அப்படின்னு மாற்றுறேன். நான் லார்ஜ் டைட்டில்னு மாற்றினவுடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மாடிஃபையர்ஸ் வந்து கோடில் வந்து இன்க்ளூட் ஆயிரும். அப்புறம் ஃபாண்ட் வெயிட் அதை வந்து நான் வந்து போல்டு அப்படிங்கிறேன். ஃபாண்ட் வெயிட் போல்டு அப்படிங்கும்போது அதுவும் கோடில் ஆட் ஆயிரும். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த பேனலை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் மேனுவலாக தான் டைப் பண்ண போகிறீங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு எல்லா மாடிஃபையர்ஸ்லேயும் உள்ள நாலேஜ் வந்து டெப்த்தாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பேனலை வந்து நான் வந்து டிசேபிள் பண்ணியிருந்தேன். இன்ஸ்பெக்டர் பேனலை டிசேபிள் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலரை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் அந்த பேனல்லாம் தேவையில்லாத பேனலை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா, ஹைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எனஃப் ஸ்பேஸ் கிடைக்கும் உங்கள் கோடு எழுதுறதுக்கு. ஸோ தட் இது இப்போ வந்து நான் வந்து இந்த ஹலோ வேர்ல்டு ஃபாண்ட் கலரை வந்து ரெட்டுன்னு மாற்றிருக்கிறேன் மாடிஃபையரை யூஸ் பண்ணி. இப்போ இந்த டீபக் பேனலையும் நான் டிசேபிள் பண்ணுறேன் டு கெட் மோர் ஸ்பேஸ். நீங்கள் வந்து இந்த ப்ரிவியூ பேனலினுடைய இதையும் ஜூம் பண்ணிக்கலாம், உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்பில் இது பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து இந்த நம்ம Xcode ஐடியை வந்து நான் கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். நிறைய தீம்ஸ் இருக்குங்க Xcode இதில். அதாவது நம்ம வந்து இப்போ வந்து டிஃபால்ட் லைட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டஸ்க்குன்னு ஒன்று இருக்குது, ஹை கான்ட்ராஸ்ட் இருக்குது, ஹை ப்ரெசன்டேஷன் டார்க் இருக்குது. நான் வந்து என்னுடைய டெவலப்மெண்ட் இந்த ட்ரைனிங் டியூட்டோரியலில் வந்து ப்ரெசன்டேஷன் டார்க் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்றாப்பில் எந்த தீமை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கிடலாம். இந்த மேலே இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் லைப்ரரி எல்லாம் வரும். அதில் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸும், அதாவது இப்போ நம்ம வந்து இமேஜும் டெக்ஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மாதிரி டெக்ஸ்ட் எடிட்டர், அப்புறம் வந்து பட்டன்ஸ் எல்லாத்தையுமே அங்கேருந்து இது பண்ணிக்கலாம். அதனுடைய மாடிஃபையர்ஸையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து இமேஜுக்குன்னு ரிலவெண்ட் மாடிஃபையர்ஸை தான் யூஸ் பண்ண முடியும். வேறு இமேஜ் ரிலேட்டட் இல்லாத இதை ஏதாவது நீங்கள் ஃபாண்ட்டு அது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா Xcode வந்து எரர் த்ரோ பண்ணிடும். டெக்ஸ்ட்டு மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ணும்போது டெக்ஸ்ட்டு ரிலேட்டட், டெக்ஸ்ட்டில் என்னெல்லாம் நம்ம பண்ண முடியுமோ அதைத்தான் நீங்கள் வந்து பண்ணணும். இதை வந்து நான் வந்து அடுத்த செக்ஷனில் வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் வந்து டெக்ஸ்ட்டில் என்னென்ன மாடிஃபையர்ஸ் இருக்குது, இமேஜில் இருக்குது, அப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த ஆப்ஜெக்டில் போய்ட்டு நான் வந்து டெக்ஸ்ட்டு இல்லாட்டி டெக்ஸ்ட்டுன்னு நீங்கள் சர்ச் பண்ணியும் இது பண்ணி அதை இன்சர்ட் பண்ணுறேன். நான் இந்த கோடில் ஆட்டோமேட்டிக்காக Xcode வந்து ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிடும். அது ஒரு பிளேஸ் ஹோல்டர்னு டிஃபால்ட் வேல்யூவையும் அதை ஆட் பண்ணி கொடுக்கும். அதை அப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஹெட்லைன் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். நான் இந்த வி ஸ்டாக்கை பற்றி, இது வந்து வெர்டிக்கல் ஸ்டாக்கு, இதை பற்றி நான் அடுத்த செக்ஷனில் டீட்டெயிலாக பேச போகிறேன். இப்போ இதனுடைய பர்பஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நான் கமெண்ட் பண்ணி எக்ஸிக்யூஷன்லேருந்து இக்னோர் பண்ணிடுறேன். இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். அது வந்து என்ன பண்ணணும்னா இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். கமெண்ட்டை வந்து கம்பைலர் வந்து இன்க்ளூட் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்வர்டாக ஆயிடுச்சு. இந்த கார்னரில் ஸ்பேஸ் இல்லை, இது இல்லை. ஸோ இப்போ வந்து நான் மறுபடியும் வந்து வி ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணுறேன், பேடிங்கையும் கொடுக்குறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு எல்லாத்துலேயும் வந்து ப்ராப்பர் ஸ்பேஸ் பண்ணி அந்த டோட்டல் அவுட்புட் வந்து நல்ல ப்ராப்பராக இருக்குது. பேடிங் வந்து என்ன பண்ணணும்னா லெஃப்ட்டு ரைட்டு டாப் பாட்டம் இதில் வந்து ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணும். இப்போ வந்து அசட்ஸுக்கு போங்க. அசட்ஸ் .exe அசட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சென்ட் கலர், அப்புறம் ஆப் ஐகான் ரெண்டும் இதில் இருக்கும். நம்ம தேவையான நம்ம ஆப்ஸில் என்னென்ன இமேஜஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அதை இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து என்னுடைய அசம்ஷன் என்னென்னா, நீங்கள் வந்து அனிமல் இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பேங்க, நான் கொடுத்துருக்கேன் லிங்கில் இருந்து. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் வந்து மூணு நேம் இருக்கும், 3 நேம் இருக்கும். camel.png, camel@2x.png, camel@3x.png. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர் இமேஜை வந்து உங்கள் Xcode வந்து யூஸ் பண்ணிக்கிடும். இப்போ camel.pngங்கிறது வந்து 1x, ஆக்சுவலி 1x வந்து அதில் ஆட் ஆகாது. camel 2x அப்படிங்கிறது அதை விட பெட்டர் ரெசல்யூஷன்.
கேமல் 1 விட. கேமல் 3Xங்கிறது வந்து 2X 1Xை விட பெட்டர் ரெசல்யூஷன். நீங்கள் எந்த டிவைஸை யூஸ் பண்ணி ரன் பண்ணுறீங்களோ இந்த ஆப்பை, அதாவது நீங்கன்னா யூசர்ஸ், நீங்கள் ஆப்பில் டெப்ளாய் பண்ண போகிறோம், யூசர்ஸ் எதை வச்சு யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராப்பராக அந்த இமேஜை வந்து உங்கள் ஆப் வந்து எடுத்துக்கிடும். ஸோ இதில் வந்து இந்த @2X @3Xை வந்து Xcode வந்து இக்னோர் பண்ணிடுவோம். இட் வில் டேக் ஒன்லி த கேமல் அஸ் எ நேம் ஆஃப் த அனிமல். இதை இப்போ இந்த ஃபோல்டர்லேருந்து நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதிலேருந்து அப்படியே இந்த அசெட்ஸுக்கு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் இல்லை காப்பி அண்ட் பேஸ்ட்டும் பண்ணலாம். நான் வந்து இப்போ வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் எல்லா இமேஜஸையும் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 3 இமேஜஸ் 1X 2X 3X. 1Xக்கு வந்து @1Xன்னு இருக்காது. இந்த இமேஜஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த நேவிகேட்டர் பேனலுக்கு போனீங்கன்னா அதில் வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங் இமேஜஸ் அப்படின்னு ஒரு கோடு இருக்கும். இதுதான் வந்து ஸ்டார்ட் அப் கோடுங்க. இதிலிருந்து தான் நீங்கள் வந்து எந்த வியூவை முதல்ல டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது. இதில் வந்து பை டிஃபால்ட் கண்டென்ட் வியூவை வந்து நம்ம கால் பண்ணுறோம். அந்த கண்டென்ட் வியூ தான் வந்து ஸ்டார்ட் அப் வியூ. இது வந்து கண்டென்ட் வியூ தான் இருக்கணும்னு இல்லை. யூ கேன் யூஸ் யுவர் ஓன் வியூ, ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் வியூ ஆர் எனிதிங். இப்போது இது வந்து இமேஜ் வந்து நம்ம SF சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணும்போது இமேஜில் வந்து சிஸ்டம் நேம் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இதை வந்து நான் வந்து லைன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா லைன் வந்து நம்ம அசெட்டில் இருக்கிறதுனால லைன் இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை எடுத்துக்கிடுறது. அப்புறம் இதனுடைய நேம் வந்து லைன் அப்படின்னு நான் வந்து மாற்றுறேன். இந்த பிளேஸ் ஹோல்டர் இதில் வந்து நான் வந்து லைனை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன், லைனுடைய பேசிக் இது குவாலிட்டி என்ன அதை பற்றி நான் வந்து ஒரு சின்ன இது பண்ணுறேன். இந்த ஃபைலை வந்து உங்களுக்கு லேட்டராக நான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கம்ப்ளீட் டேட்டாவை எல்லா அனிமல்ஸினுடைய இதையும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் வந்து லைன் இமேஜ் இது எல்லாம் வந்துருச்சு. இப்போது இன்பிட்வீன் லைனுக்கும் நேம் ஆஃப் த லைனுக்கும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் இடையில் நான் இன்னொரு டெக்ஸ்ட்டை வந்து ஃபேக்ட்ஸ் அபவுட் லைன் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு வந்து டைட்டில் ஃபாண்ட் வந்து டைட்டில் டாட் வந்து மேண்டட்டரி, எல்லா மாடிஃபையர்ஸுக்கும் டாட் பண்ணணும். இப்போ வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து நான் வந்து போல்டு அப்படின்னு சொல்கிறேன் நான். அப்புறம் வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணுறேன். இந்த Xcode வந்து அசிஸ்டன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது அதை ஹைலைட் பண்ணும். இது ரிலவெண்ட் கமாண்ட் 4 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் ஸ்டைல், ஃபோர்க்ரவுண்ட் கலர். இதை வந்து ஹெட்லைன்னு நான் இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் ஹெட்லைன் கொடுத்துருந்தேன், அதை வந்து பாடின்னு நான் மாற்றுறேன். இப்போ இந்த மல்டி லைன் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு இதை வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன், சென்டர் அப்படின்னு ஆக்குறேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வந்து மல்டி லைன் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு சிங்கிள் லைனுக்கு வந்து சிங்கிள் லைன் இருந்தால் கூட நீங்கள் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணணுன்னா மல்டி லைன் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் தான் கொடுக்கணும். இப்போ பாருங்கள் அவுட்புட் ப்ரிவியூவை பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. அது சென்டர் அலைன்மெண்ட் ஆகிடுச்சு டிஸ்கிரிப்ஷன். இந்த டிக்ளரேட்டிவ் சின்டாக்ஸ் வந்து ஈஸிங்க. நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது பண்ணலாம். இப்போ இது வந்து அனிமல் இமேஜஸ். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அனிமல் இமேஜஸை எல்லாத்தையும் இப்போ வந்து நமக்கு ஒரே ஒரு அனிமல் தான் டிஸ்பிளே பண்ணுது. ஆனால் அந்த அனிமல் இமேஜஸ் எல்லாத்தையும் எப்படி பண்ணலாம், எல்லாம் இந்த கோடுக்குள்ளே வந்து எல்லா அனிமல்ஸையும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும். நீங்கள் வந்து இதை வந்து அடுத்த செக்ஷனில் நம்ம கற்றுக்கிட போகிறோம். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டே கனெக்டட். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வந்து கட்டாயம் எழுதணும். அது வந்து என்னையும் வந்து ஃபைன் டியூனிங் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். நம்ம அடுத்த செக்ஷனில் வந்து இந்த ஆப்ஸினுடைய இதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஸ், நிறைய ஆப்ஸ் நம்ம வந்து டெவலப் பண்ண போகிறோம். இந்த மாஸ்டரிங் SwiftUI கோர்ஸை முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து யூ கேன் டெவலப் யுவர் ஓன் ஆப். அதை வந்து நீங்கள் வந்து ஆப் ஸ்டோரில் சப்மிட் பண்ணலாம். அதிலேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். வீட்டில் இருந்தே வந்து நீங்கள் வந்து நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். அதனால் தொடர்ந்து இதை வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த செக்ஷனில் பார்ப்போம்.